Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹல்லேலூயா. கடந்த 9 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து இந்த 10ஆவது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆராதனையிலே தேவனோட பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாளிலே தேவன் நம்ம மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். நாம் ஒருவனைப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, நீ செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே தேவனே, எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒருமுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு உகந்த ஒரு ஆராதனை செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விரும்புகிற ஆராதனை அல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் அப்படியாக எங்களை யாவரையும் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீத பகுதியை ஆசீர்வதித்து தாங்க. ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்யும். நீர் உலாவுறதை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு பேச, நீர் எங்களோடு பேச உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதனை வேளையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் முழுவதுமாக இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால நீரங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனோட பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆராதனையிலே நீர்தாமே முற்றிலுமாக பொறுப்படுத்திக் கொள்வீராக. இசைக்கருவிகளை வாசிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. மிக நேர்த்தியாக வாசிக்கும்படியாக தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனை இந்த வேளையிலே அறிவிப்பு வேலையை ஆசீர்வதிப்பீராக. காணிக்க பகுதியை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் போதகரை மறைத்து உம்முடைய ஆவியின் வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே வரட்டு சுவாமி. நாங்கள் ஆண்டவரை கேட்டு அதன்படி வாழவும் அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிற மக்களாய் நேரங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரோட பந்திய நேரங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஒருவர் கூட அபாத்திரவான்களாக கர்த்தரோட பந்தியிலே கை வைக்காமல் எங்களை யாவரையும் ஆண்டவரே பரிசுத்த பந்திக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து ஆண்டவரே பந்தியில் கை வைக்க உதவி செய்வீராக. காலை ஆராதனை மாலை ஆராதனை விதமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்களோடு நாங்களுமே ஆராதிக்க உதவி செய்வீராக. இந்த நாளிலே சபையில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் உம்முடைய கரங்களில் கொடுக்குறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாங்கும். நீர் எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 25:11 முதல் 22 வரை. சங்கீதம் 25:11 முதல் 22 வரை. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும்.
என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். சந்தோஷமுள்ள யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 150:5 சொல்கிறது, ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள் என்று. கர்த்தரை துதிக்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை கொஞ்ச நேரம் அப்படியே வாயிலை திறந்து நாம ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நமக்கு நல்ல சுகமும் பலனும் ஜீவனும் ஆரோக்கியம் தந்தார் அல்லவா, அந்த தேவனை அப்படியே ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அடிமைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த தேவனை அப்படியே உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீ நன்மை செய்தீரே ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே எங்களை ஏற்படுத்தினீரே ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, வானத்தின் சேனைகள் தகப்பனே ராஜா, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறது அப்பா. அதே போல தகப்பனே ராஜா, ஒரு மகிமையான ஆராதனையை தகப்பனே நாங்கள் ஆண்டவரே துதி பலிகளை ஏறெடுக்க உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம்முடைய ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா. ஹல்லேலூயா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். அவருடைய நாமம் உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி நாம் இந்த வரிகளை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோமா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி
ஆலயத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில யாருமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. அவர் இந்த பூமியவே சிருஷ்டித்த தேவன், நம்மை அவர் சாயலிலே படைத்த தேவன். அந்த தேவனை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்லை என்று சொல்லி பாடுவோமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே நாம் செலுத்த வந்திருக்கிறோம் அல்லவா? சபையார் மாத்திரம் அந்த வரிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமானதோடு இதை பாடுவோமா? துதியும் கனமும் துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya ஹalleluya.
ஹalleluya ஹalleluya. அவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் வந்திருக்க நாம் வாய்களை விரிவாய் திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி அப்படியே ஸ்தோத்தரிப்போமா. ஹalleluya ஹalleluya. கடந்த நாட்களில் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவர் நல்லவராய் இருந்திருக்கிறார், அவர் வல்லவராய் இருந்திருக்கிறார், உங்கள் தேவைகள் யாவையும் அவர் சந்தித்து இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே வாய்களை விரிவாய் திறந்து நாம் ஸ்தோத்தரிப்போமா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், மௌனமா யாரும் இருக்க வேண்டாம். நல்லா வாய்களை திறந்து அவரை துதிக்கிறதான இந்த நேரத்திலே அவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை அப்படியே உயர்த்துவோமா. ஹalleluya ஹalleluya. தகப்பனே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்கள் சத்தத்தை உயர்த்தி அப்படியே துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஹalleluya தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனே ராஜா, ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவரை ஏற்படுத்தினீரே அப்பா. ஆண்டவரே சேற்றில் இருந்த எங்களை தகப்பனே ராஜா, ஆண்டவரே தூக்கி ராஜா ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ராஜா, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் அப்பா. நான் பாதாளத்திலே என் படுக்கையை போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை விட்டு ஆண்டவரே ஒரு நாளும் விலகாத தேவன் அல்லவா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உங்கள் சத்தத்தை உயர்த்தி அப்படியே துதிங்க, அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya 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 தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனே அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது தகப்பனே, நாங்கள் வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவரே எங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார் அல்லவா. ஹalleluya ஹalleluya தகப்பனே அப்பா. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக வேணா இருக்கலாம், ஆனா நீங்க கர்த்தர் சமூகத்தில் நின்று அவரை வேண்டிக் கொள்ளும் போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்கிற தேவனா இருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை அப்படியே வாயிலை விரிவாய் திறந்து உயர்த்துவோமா. ஹalleluya ஹalleluya தகப்பனே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பள்ளத்தாக்கிலே நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தால் கதரும் போது என்னை கேட்பவரே என்று சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து இந்த புதிய பாடலை எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுவீங்களா. ஹalleluya ஆமென் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை
என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார் அல்லவா. நம்மை வார்த்தையாலே அவர் தேட்டுகிறார், அவர் சமூகத்தாலே நம்மை நடத்துகிறார் அல்லவா. அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. நாம் சோர்ந்து போகும் எல்லா நேரத்திலும் நமக்கு பலத்தை தந்து, அந்த நேரத்திலே சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் பலன் அடைந்திடுவோம், உயர பறக்கும்படி அவர் செய்கிற தேவனா இருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை அப்படியே உயர்த்தி நாம் பாடுவோமா? சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது
என்னை காண்பவரே. தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. என்னங்கோ நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னங்கோ நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹalleluya. ரீபா ராமனாரா ஷாகரீரா ரபலா ரபரபா. ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் துணையாளரே அப்பா, ஆண்டவரே மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே சோர்ந்து போகும் எல்லா நேரத்திலும் அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே பலனை தருகிற தேவனா இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு பலனை தருகிற தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தருகிற தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மத்தியிலே ஆண்டவர்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் தகப்பனே ராஜா, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் கரத்தை பிடித்து ராஜா, ஆண்டவரே எந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர்கள் கவலையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திர, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர தகப்பனே அப்பா. உம்மை போல் வேற தெய்வம் இல்ல தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வாய்களை விரிவாய் திறந்து அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, 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 ஹalleluya தகப்பனே அப்பா. ரீபா ராபாலா ரானாராமா, ரீஷா கரீரா ராபாலா ரா கத்திரன ரபரோ, ரீகா பாபா ராபாலா ரனா கத்திரன ரபாலா ரபா, ரீஷா கரீன ரபாலோ ரோகோத்தரன ரபோ, ரீபா பாபா ராபாலா ரானாராமா ரபா, ரீஷா கரீன ரபாலோ ரோகோத்தரன ரபோ. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல ராஜா. வாயில திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல. ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல. ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல ராஜா. ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல ராஜா. ஆண்டவரே என்னை காத்திட, ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல ராஜா. ஆண்டவரே என்னை தாங்கிட, உம்மை போல் வேற தெய்வம் இல்ல தகப்பனே. ஆண்டவரே எங்களை தேற்றுவது ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை போல் ஆண்டவரே வேற தெய்வம் இல்ல என்று சொல்லுவோமா. ஹalleluya தகப்பனே அப்பா. அவரே ஆறுதல் தருகிற தேவன், அவரே சமாதானத்தை தருகிற தேவன், அவரே சந்தோஷத்தை தருகிற தேவன். ஹalleluya. வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல, ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல நாம் சொல்லுவோமா. ஹalleluya தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல ராஜா. ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்ல தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே துதிக்கு பாத்திரர் அப்பா. நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திர ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை போற்ற வந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. கர்த்தரை உயர்த்தி ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்லை என்று சொல்லி நாம் உற்சாகமானதோடு நாம் பாடுவோமா. ஹalleluya, ஹalleluya. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் பாடுவோமா. ஹalleluya. நன்றி அப்பா.
your holy name, mighty name, precious name. Oh my Lord, oh my God, Oh my Lord, oh my God, oh my Lord, oh my God, oh my Lord, oh my God. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே. சபை மக்கள் எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து உற்சாகமா பாடுங்க. நன்றி அப்பா. உம்மை போல நல்ல தேவன் எல்லாரும் பாடுங்க. யார் வாய் திறந்து சத்தமா பாடுங்க. இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. இயேசையா, 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 இயேசையா. ஹalleluya, ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே
உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரீபா ரானா ரபாலா ரமா ரீஷா கரீன ரபலரோ கொத்தரனரபோ ரீபா பாபா ரபாலா ரானா ஷாகத்திர ரபாலா ரபா ரீகா பாபா ரபாலா ரானா ரபலரோ கொத்தரனரபோ ரீஷா பாபா ரபாலா ரானா ரபாலா ரபா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அப்படியே வாயில விரிவாய் திறந்து அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தை அப்படியே உயர்த்துவோமா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தகப்பனே ராஜா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பரலோகத்தின் சேனைகள் தகப்பனே அப்பா, நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா. நாம் இந்த வேளையில அவரை துதிப்பதற்காக வந்திருக்கிறோம். நல்லா வாயிலை விரிவாய் திறந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி வாயிலை விரிவாய் திறந்தவரை ஸ்தோத்திரிப்பீங்களா? ஹalleluya ஹalleluya. நல்லா சத்தத்தை உயர்த்தி உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்படியே உள்ளத்தின் ஆழத்தின் மன நிறைவோடு அவருக்கு நன்றி விலையிலே அப்படியே ஏறெடுப்போமா. ஹalleluya தகப்பனே அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நமக்காய் இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காய் நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் மரித்தார் அல்லவா. அந்த தேவனுக்கு நாம் எத்தனை நன்றிகளை நாம் ஏறெடுக்கணும். நாம் சேற்றில் இருந்த நம்மை தூக்கி அவர் சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அல்லவா. வாய்களை விரிவாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி பலியிலே நாம் ஏறெடுப்போமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி வாயிலை விரிவாய் திறந்து அப்படியே சத்தத்தை உயர்த்தி சபையார் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. ஹalleluya 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 தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் துதியிலே ஆண்டவரே நீர் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே துதிக்கு பாத்திரரான தேவன் தகப்பனே அப்பா. சபையார் மாத்திரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நாம் பாடுவோமா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி இந்த வரிகளை மாத்திரம் நாம் பாடி இந்த ஆராதனை நாம் முடிக்க போகிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்படியே கர்த்தர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லவா. யாரும் எழுந்து நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று மட்டும் இந்த வரிகளை மாத்திரம் நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. சேனைகளின்
உமக்கே சகல துதியும் சகல கணமும் சகல மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படி நாம் முழங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya. இப்பொழுதும் நம் மத்தியிலே நம் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆன்லைன் மூலமாக தேவ வார்த்தை கேட்கிற எல்லா குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all the families who are listening to this sermon online. இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஹார்ட் செக், இதய பரிசோதனை. The title of today's sermon is Heart Check. ஆதாரமாக 1 கொரிந்தியர் 11:28 முடிய. Let's read from 1 Corinthians chapter 11 verse 28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன் என்ற தேவனுடைய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் உள்வாங்க வேண்டும். On this first week of the month when we take communion, we have to understand that verse 28 says a person must examine himself, and only when he has done so should he eat of the bread and drink of the cup. Check your personal relationship with God and its matter. உங்கள் தனிப்பட்ட தேவனோடு உள்ள அந்த உறவையும் அது சம்பந்தப்பட்ட காரியங்களையும் தற்பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். We are in a condition where we have to check our personal relationship with God. சபை என்பது வந்து கம்யூனியனை எந்த ஒரு சீர்திருத்தமும் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவதல்ல. Communion is not an activity where we just come without any correction and have it. தனிப்பட்ட விதத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்கிற இந்த அழைப்பை ஏற்று தற்பரிசோதனை செய்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். We have to accept this call to self-examine ourselves. 139 சங்கீதம் 24 விதமாய் சொல்லுகிறது. Psalms 139 verse 24 says, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒவ்வொருவருமே தற்பரிசோதனையிலே வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை என்றால் தேவன் வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய, அறிய வேண்டிய, சோதிக்க வேண்டிய ஒரு விஷயம். We are in a situation where we have to check if we have any wicked or hurtful way in our life. ஸோ ஆண்டவர் விரும்பாத விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அதை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். So if there's anything in our life that God does not like, we have to self-introspect. அதை விட்டு வெளியே வர வேண்டும். We have to come out of it. சங்கீதம் 19:12 Psalms 19 verse 12 says, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நம்முடைய தவறுகளை நாம் முதல்ல உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். we have to understand or recognize our mistakes. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்ற ஒரு கேள்வியை இங்கே நாம் பார்க்கிறோம். We see who can understand his error or omission. ஸோ நாம் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கடமைப்படுகிறோம். We have to self-introspect and find out our errors and omissions. மறைவான குற்றங்கள், சீக்ரெட் சின்ஸ். We will have secret sins. ஹோலி கம்யூனியனுக்கு வரும்போது ஆண்டவரே என்னிடத்திலே காணப்படுகிற சீக்ரெட் சின்ஸ், மற்றவர்களையும் எல்லாரையும் மறைத்து நான் சில விஷயங்களை செய்தாலும் உமது சமூகத்திற்கு முன்பதாக அது ஓப்பனாக இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். When we come for communion, we have to understand and accept that we have secret sins that we do despite people not being there, but in the presence of God. அப்படிப்பட்ட அந்த சீக்ரெட் சின்ல இருந்து நாம் வெளியிலே வர வேண்டும். And we have to come out of such secret sin. ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்புகளை அதற்காக நமக்கு தருகிறார். And God has given us good opportunities for that. நாம் வாழ்வது போலயே வாழ ஆண்டவர் விரும்புகிறதில்லை, நம்மை சீர்திருத்தம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். He doesn't want us to live the way we live always. He wants us to correct. எபிரேயர் 3:12-13 சொல்லுகிறது. Hebrews chapter 3 verses 12 and 13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு என்ற வார்த்தையை கவனியுங்கள். We see that there not be in any one of you a wicked or unbelieving heart. சண்டே ஆராதனைக்கு வருவது நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதற்கு அது மட்டும் அடையாளம் அல்ல. Coming to church on Sunday is not a sign to show that we are believers. உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. But it should be a check where we don't have an unbelieving heart. நாம் சில பாவங்களுக்கு அடிமைப்பட்டு We can be in bondage to some sins. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடாமல் We might not give the importance God requires. உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து We might give priority to the world. உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டு We might live a worldly life. மனசு கடினமாகி Our heart might be hardened. தெய்வீக விஷயங்களுக்கு உடன்படாமல் We might turn away from God. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அது சரியான வாழ்க்கை அல்ல. If we live such a life, it's not right. தேவனோடு உறவு இருக்காது. We will not have a relationship with God. இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால் தேவனோடு உறவு இல்லாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். The problem of today is we are with God but without a relationship. இந்த சைடில் நீங்கள் பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்மால் பல்ப் வந்து ஒரு 5 பல்ப் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. And there is one light that's flickering. இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் அருகிலே உள்ளவருடைய முகத்தை பாருங்க, எல்லாரும் ஆண்டவருடைய உறவில் இல்லை. Look at the person next to you and you will realize that not everyone is in a relationship with God. உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத எதையும் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு என்ற வசனத்தை பார்க்கிறோம். Take care, brothers and sisters, that there not be in any one of you a wicked, unbelieving heart that turns away from the living God. தேவனை விட்டு விலகுற இதயம் இருக்கக்கூடாது. We should not have a heart that turns away from God. என்ன ஏன் வந்து அநேகர் வந்து ஆரம்பத்தில் இருந்து அந்த சந்தோஷம் இல்லை? Why many people lack the happiness they had initially? ஆரம்பத்தில் இருந்த ஐக்கியம் ஏன் இன்னைக்கு இல்லை? The fellowship that they had initially. ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் ஏன் இல்லை? The happiness or the excitement they had initially. டிவியேட் ஆகிட்டாங்க. They have deviated. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுற விஷயத்துக்குள்ளே போயிட்டாங்க. They've moved away from the living God. வேற ஏதோ அவர்களுக்கு ஆவிக்குரியதாக தப்பாக தெரிகிறது. Something else seems more important to them. நீங்க திருச்சபையின் வரலாற்றை திரும்பி பார்த்தால், if you look into the history of the church, திருச்சபை எப்போதும் திருச்சபையாக தான் இருந்திருக்கு. Church has always been church. ஒவ்வொரு மனிதனுக்காக சபை தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை. Church never changed for a man. ஆண்டவருக்காக ஆண்டவர் விரும்புகிற மாதிரி சர்ச்சில் இருந்து பழக வேண்டியதுதான் மக்களுடைய வேலை. The work of the people is to live according to what God has asked them to do. புதுசா நிறைய கிறுக்கு பயலுக எழுப்பியிருக்காங்க. Many mad people have come up these days. அது நல்ல வார்த்தை என்னன்னா கிறுக்கு பயலுக. The good thing is we say mad people. கிறுக்குத்தனமா உபதேசம் பண்றானுங்க. They teach wrong things. கிறுக்குத்தனமா ரெவலேஷன்ன்ற பேர்ல கிறுக்குத்தனமா ரெவலேஷன்ல அவங்களுடைய சொந்த கருத்துக்களை விதைக்கிறாங்க. They give wrong revelations or wrong teachings. கிறுக்குத்தனமா நீ என்ன பண்ணாலும், அதான் நீ என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார், ஒரு முறை ரட்சிச்சிட்டாருன்னு சொல்லி கிருபையின் உபதேசங்கள்னு சொல்லி தப்பான போதனையை போதிக்கிறாங்க. They give teachings of grace and saying the Lord has forgiven you once, he will not hold you accountable. அவங்களுக்கு தேவன் கொடுத்த சில டேலண்ட்ஸ் இருக்கு, அந்த டேலண்ட்ஸ்னால மக்களை ஈர்க்கறாங்க. God has given them some talents and using that they are attracting people towards them. தெளிவா உள்ளவங்க யாரும் ஏமாறுறது இல்ல. But they are not able to cheat people who are clear in the Lord. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற யாரும் ஏமாறுறது இல்ல. People who are strong in the Lord do not change. யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிற மக்கள் உலகில் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள், நம் சபையிலும் இருக்கிறார்கள். Whatever preaching they hear, there are people who research the sermon and think if it's right or wrong. ஆனா தப்பான போதனைகள் வரும்போது சிலர் ஏமாந்த பிள்ளைகள் அதில் அட்ராக்ஷன் ஆகுறாங்க. But when wrong teaching comes, sometimes people fall for it. நிறைய the modern children இந்த 90 kids 2K kids இவங்கெல்லாம் வந்து புதுமை என்ற பேர்ல தவறான விஷயங்களிலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். These days these 90s kids or kids after 2000, they have something called new things and they are into it. காலகாலமாக திருச்சபை
இப்படிப்பட்ட காரியங்களை அங்கீகரிப்பதில்லை. And the church does not accept things like these. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தவறான போதனைகளுக்கு திருச்சபை இடம் கொடுப்பதில்லை. However big the person is, wrong teachings are not accepted by the church. திருச்சபையிலே அனௌன்ஸ் பண்ணாத ஒரு கூட்டத்திற்கு திருச்சபை மக்கள் போக மாட்டாங்க. People of the church will not go to a gathering where it is not announced in the church. அது சபையின் ஒழுங்கு. And that is the discipline of அது the church. சபையின் கட்டுப்பாடு. That is the rules and regulations. அது சபையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். And that's very important in church. சபைக்கு தெரியுமா தெரியாதா? Does the church know or not? தன்னுடைய மந்தை எங்கே போய் மேய வேண்டும் எங்கே மேயக்கூடாது என்று திருச்சபையின் தலைவர்களுக்கு தெரியும். The leaders of the church will know where their sheep have the right pasture. ஆனால் நிறைய திருச்சபையில் இருக்கிற மக்கள் அறிவீனமான மக்கள் நிறைய இருக்கிறாங்க. But there are so many foolish people in church. அவங்க என்னன்னு சொன்னா ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவு கிடையாது. They don't have a proper relationship with God. கண்ட இடம் மேயறதுக்கு பார்க்கறாங்க. And they just go and search for different pastures. அங்க போலாமா இங்க போலாமா எங்க போலாமா யாரால எங்கயா வந்துட்டா போதும் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போயிடுவாங்க. If someone comes to their place, they just leave everything and go there. ஜீவனுள்ள தேவனை விட்டு இவர்கள் விலகி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. It's been so long that they've turned away from the living God. நல்ல விசுவாசிகள் எப்போதுமே சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் தராத எந்த கூட்டத்துக்கும் கால் வைக்க மாட்டாங்க. Good believers never go to places that is not announced in the church. சர்ச்சில் தேவையானதுக்கு மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். And only important things will be announced in church. ஊழியம் என்ற பேர்ல நிறைய கமர்ஷியல் வேலை நடக்குது. There's so many commercial things in the name of ministry. தப்பான உபதேசக்காரர்கள் பல கூட்டங்களை நடத்துவார்கள். Wrong people who give wrong teachings will have so many conventions. நீங்க அங்க போய் தப்பானதை முழுங்கிட்டு வந்து வைத்தால போகும்ன்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு வைத்தால போகட்டும். எனக்கு பிரச்சனை இல்லை. We know that it's not good for you if you go and listen to those wrong teachings. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. திருச்சபை எப்போது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். You have to understand church is always strong. It has to be திருச்சபை strong. நீ பார்க்குற மாதிரி அது ஒரு அற்பமான விஷயம் அல்ல. Like how you see it, church is not something that's திருச்சபை என்று சொல்லுவது சும்மா நீ நினைக்கிற மாதிரி லேசான விஷயம் அல்ல. Church is not something that's not worth. ரத்தம் சிந்தி தேவன் சம்பாதிக்கிற சபை. It was something that God bought using ஆண்டவர் கட்டுகிற சபை. He is building it. அதனால தேவனை விட்டு விலகி அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் உள்ள வர்றதுக்கு இடம் தரக்கூடாது. So we shouldn't give place for an unbelieving heart of wickedness. இங்க இருக்கிற அநேகருக்கு பாஸ்டர்னா தெரியல, அப்போஸ்தலர்னா யாருன்னு தெரியல, தீர்க்கதரிசினா யாருன்னு தெரியல, சுவிசேஷகர்னா யாருன்னு தெரியல, என்ன பைபிள் டீச்சர்னா யாருன்னு தெரியல. இந்த தெளிவே இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. There are many people here who can't distinct between a pastor, a leader, an evangelist, an apostle. எல்லாத்தோட காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. They compromise with everything. யாராலும் ஒரு விசுவாசியாலும் இந்த மீட்டிங் இப்படி நடக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணலையே ஏன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். If any one believer over here say that, oh, there's a meeting over there, but why is it not being announced in our church? திருச்சபை மக்களே, நீங்கள் வளருவதற்கான எல்லா விஷயமும் சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். Dear members of the church, for you to grow, everything is available in the church. நீங்க சபைக்கு முதல்ல கீழ்ப்படியணும். You have to obey. நீங்க சபையில உண்மையுள்ளவர்களா You இருக்கணும். have to be truthful to your church. நீங்க சபையில எல்லாவற்றிலும் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். You have to learn from your church. உங்களுக்கான இடம் உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருப்பது உங்களுடைய திருச்சபை. And the place that God has made or prepared for you is your church. ஸோ யாருக்கும் பொல்லாத அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் வராதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை. So this is a caution. Be careful that none of you have a wicked or an unbelieving heart. சபைக்கு நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் போறாங்க. Many people come to church, many people leave. ஏன் வர்றாங்க? Why they come? ஏன் போறாங்க? Why they go? எல்லாத்துக்கும் ஒரு நாள் உண்டு. There's a day for everything. அந்த நாளிலே அவரவர்கள் ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டும். And on that day they will be. ஆனால் சபை உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவை செய்து கொண்டே இருக்கிறது. But the church will still. சபை உங்களுக்கு பேச வேண்டியதை பேசிக்கொண்டே இருக்கிறது. It will keep talking what it needs. சபை உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. It will keep telling what it needs to. காதுள்ளவன் கேட்க கடவன். And anyone who has a ear can listen. காதுள்ளவன் கேட்க கடவன். Anyone who has a ear can listen. ஆண்டவருடைய அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நீங்க செக் பண்ணுங்க. அதுல பிரச்சனை வந்தால் அப்படிப்பட்டவர்கள் எதைக்கும் முக்கியத்துவம் தர மாட்டாங்க. So you have to understand that you have to give priority to God, and if you have that mindset, you will not give importance to anything else. பாஸ்டர்ஸ்க்கு ஒரு அறிவுரை கூற விரும்புகிறேன்.
I would like to say something for the pastors. இங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங் இல்லை, ஆனால் பாஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், This is not a pastors meeting, but something that I would like to say. சபைக்கு கீழ்ப்படியாத விசுவாசிகள் இருப்பார்கள் என்றால், If you have members in the church who do not obey, போதகருக்கு கீழ்ப்படியாத விசுவாசிகள் இருப்பார்கள் என்றால், people who don't obey to pastor, சபையின் ஒழுக்கத்திற்கு உடன்படாத விசுவாசிகள் இருப்பார்கள் people என்றால், who don't agree to the discipline of the church, யூத் மீட்டுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள் இல்லாமல் இருப்பார்கள் என்றால், if there are children who don't come to the youth group, ஊழிய குழுவினுடைய எல்லா ஒழுக்கங்களுக்கும் உடன்படாத அவர்கள் இருப்பார்கள் என்றால், if there are people who do not have discipline in the ministry team, ஆச்சரியப்பட வேண்டாம். do not be surprised. அவர்கள் தேவனோடு உள்ள உறவிலே இருக்கிறார்களா என்று பரிசோதியுங்கள். You have to check if they have a personal relationship with God. தேவனோடு உள்ள உறவிலே இருக்கிற ஒருவனும் இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையிலே சிக்க மாட்டான். No one who has a personal relationship with ஒருவன் God, தேவனுக்கே உறவில்லாமல் அவரோடே சரியான நல்மனம் பொருந்தாமல் இருப்பான் என்றால் அவன் யாருக்கும் அவன் கட்டுப்பட முடியாது. he will not listen to anyone if he doesn't have a personal relationship with God. ஆகவே கர்த்தருடைய பந்தி எடுக்க வருகிற தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். So children of God who have come for communion, you have to introspect yourself, check yourself. ரைட். மத்தேயு 7:21-23 என்ன சொல்லுகிறது? Let's read from Matthew chapter 7 verses 21 to 23. பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஓகே, நல்லா கவனிங்க. எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்து விடலாம், அவர் அன்போடு அழைத்துக் கொள்ளுவார் என்று தப்பா நினைக்க வேண்டாம். Please do not have a wrong understanding saying that you can live however you want but God will accept. உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா. Many will say to me on that day, Lord, Lord, have we not prophesied in your name? ஆண்டவர் சொல்வார், எஸ் யூ டிட் இட், எஸ் நீ செய்தப்பா. And he will say, yes, you did. பேய்களை துரத்தினோம் அல்லவா. Didn't we chase out demons in your name? எஸ், அதுவும் ரொம்ப ஸ்டைலா துரத்தினப்பா. Yes, you did it in a very stylish manner. அப்புறம் என்ன, உமது நாமத்தினாலே அநேகரை சுகப்படுத்தினோம் அல்லவா. ஓ எஸ், நீ நிறைய பேரை ஹீல் பண்ணப்பா. Didn't we heal so many? And he will say yes. மட்டும் அல்ல, நீ போனாலே என்னவோ தெரியல, பயந்து விழுகிறானோ என்னவோ தெரியல, சுருண்டு சுருண்டு விழுந்தாங்கப்பா. And he will say yes, they kept falling when you went there. இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கல, அப்புறம் என்ன வேணும்? You've done all these things and what else do you need? அக்கிரம செய்கைக்காரனே. He said, அக்கிரம செய்கைக்காரனே. he said you did wickedness. யா, யூ wicked people. He said you have acted wickedly. ஆமா, நீ அக்கிரம செய்கைக்காரனா இருந்தாய். He will say that you have அதாவது acted என் பேர்ல நீ ஏதோ செய்த. நல்லா நீங்க கவனிக்கணும், சில நேரங்கள்ல ஆண்டவர் ஜனங்களின் தேவையை அறிந்து அவர்களுக்காக இறங்கி கிரியை செய்கிறார். Many times God understands the needs of his people and he acts accordingly. ஓ, இந்த ஊழியக்காரரிடம் போனேன், அவர் ஜெபித்தார், சுகமாச்சுன்னு ஊழியக்காரரை மகிமைப்படுத்தக்கூடாது. You shouldn't exalt the preacher whom you went to and prayed and யாரெல்லாம் ஊழியக்காரரை மகிமைப்படுத்துறீங்களோ அப்படிப்பட்டவங்க ஊழியக்காரங்களை மாத்திக்கிட்டே இருப்பீங்க. those who exalt the preachers, you will keep changing your preachers. சென்னையிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறார். There was a very rich man in Chennai. திருநெல்வேலியிலே பிறந்தவர். He was born in Tirunelveli. ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். He was born in a very poor family. சென்னைக்கு வந்தபோது பிளாட்ஃபார்மிலே படுத்து தூங்கினவர். He used to sleep in the platform when he went to Chennai. வாழ வழி இல்லாமல் இருந்தவர். He had no way to live. அவரை ஒரு போதகர் சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். A pastor had met him and he had led him into salvation. அவரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து அவரை உற்சாகப்படுத்தினார். He had encouraged him in the Lord. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சின்ன சின்ன பிஸ்னஸை தொடங்கி அதில் தேவன் ஆசீர்வதித்தார். After he accepted the Lord, he started doing small businesses and the Lord blessed him. இப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரர் சென்னையில். Now he is a huge crorepati. அவருடைய குடும்பத்தினர் எல்லாரையும் கோடீஸ்வரர் ஆக்கிட்டார். He has made everyone worth crores. அவர் பெரிய ஆளான பிறகு உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு சபையில் கொஞ்சம் காசு பணம் யாட்டால் இருந்தால் ஊர் உலகமே வரும், ஈக்கள் மோதுற மாதிரி வரும். You know, right? So if there's a rich person in the church, people will be attracted to it. நிறைய பேர் வந்தாங்க.
Many people came நீ என்ன நம்ம ஊர் பக்கமாமே? and they started asking, oh, you're from our hometown. நீ நம்ம ஊர் பக்கம்னா நீ என்ன அந்த சபைக்கு போயிட்டு இருக்க, இங்கே வா. And they started calling him saying, oh, you're from our hometown, why don't you come to our church? இல்லை நம்ம ஊர்க்காரங்க தான் நம்ம சபைக்கே வர்றாங்க, நீ ஏன் அங்கே போயிட்டு இருக்க? அவன் அந்த பாஸ்ட் நம்ம ஊர் இல்லை தெரியுமில்ல? And they started saying, the pastor is not from our hometown, so why are you going there? ஆனால் அந்த சகோதரன் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர். But that man, he was truly born again. அவர் எல்லாருக்கும் பை சொன்னார். He said bye to everyone. நீங்கள் என்ன பாஷை பேசிக்கொண்டு ஊருக்காரன் கதையை பேசிட்டு வந்தாலும் நான் என் சபையை விட்டு வர மாட்டேன். And he said, I will never leave my church irrespective of whatever you say. காரணம் என்னவென்றால் நான் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கும் போது என்னை சந்திக்க வந்தது அந்த போதகர். Because when I was sleeping on the platform, the pastor from this church came. நான் வாழ வழி இல்லாமல் இருந்தபோது எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர் அந்த போதகர். When I didn't have a living, it was the pastor who taught me. ஆகவே ஆண்டவர் பயன்படுத்தின தேவ மனிதன் என்று அங்கேயே நின்றார். So he said that he is the man that the Lord used, and he stood there. இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர் போகிற சபைக்கு கோடி கணக்கிலே கொட்டி கொண்டிருக்கிறார். And until today, to the church he goes, he gives generously. எதற்காக சொல்றேன்னா இந்த ஊர் சுத்துற பழக்கம் இருக்கக்கூடாது. The reason I'm telling you this is because you shouldn't roam around. அநேக நேரங்களிலே ஒழுங்கீனம், அதாவது அக்கிரம செய்கை என்பது கிரமமற்ற செயல்கள். Many times when we say wickedness, it means you lack discipline. இப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் இங்கே ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். Today it's Sunday and we are worshiping. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு இருக்கிறார்னு? How many of you believe that Jesus is here? இயேசு இருக்கிறார் என்பது உண்மை என்றால் எங்கோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். If it's true that Jesus is here, let's say that there is a meeting somewhere else. அங்கே இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பூமியில இருந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நீ வரப்போறாருன்னு சொல்றாங்க. And there are people saying that Jesus is going to come to that meeting just like how he was living here 2000 years Jesus back. அங்க வர்றாருன்னு நீங்க அங்க போவீங்களா இங்க இருப்பீங்களா? Will you be here or be there because Jesus is coming? இது உங்களுடைய faith matter. This is something that regards your faith. எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆராதனையிலே அவர் இருக்கிறார். Jesus said, where 2 or 3 are gathered in my name, I am there, and he is in our worship. உங்க கிறிஸ்டியன் லைஃப் ஆண்டவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீப்பா இருக்கணும். The relationship that you have with God should be deep. நீங்க எங்கேயாயிலும் போய் மாட்டிக்கொள்ள கூடாது. You shouldn't go somewhere and be caught up. இன்றைக்கு நான் ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். Today I am giving a curse. யாராயிலும் ஆராதனை விட்டு எங்கேயாயிலும் போய் எங்கேயோ நடக்கிற கூட்டங்களில் அமர்வீர்கள் என்றால் உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் உங்கள் சமாதான குலைச்சல் உண்டாவதாக. If you don't come for the service properly and go somewhere and sit in some random place, நீங்க உட்கார்ந்த இடத்துல பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு பாட்டு புரியாமல் போவதாக. when you listen to a song, may you not understand. அங்கே போய் அமர்ந்து பிரசங்கம் கேட்கும்போது உங்களுக்கு மட்டும் பிரசங்கம் விளங்காமல் போவதாக. When you go there and listen to the preaching, may you not understand the preaching. இனிமே பாருங்க இது நடக்கும். You have to realize that this will happen. நீங்க போய் உட்கார்ந்த உடனே ஐயோ பாஸ்டர் சாபம் போட்டாரே அது வரப்போகுது போல இருக்குன்னு நினைக்க போறீங்க. If you go and sit there, you will think, oh my God, pastor. நான் சொல்றது உங்களுக்கு ஒரு தமாஷா தெரியும், அதனுடைய டெப்த் ஒன்னு இருக்கு, அதை புரிந்து கொள்ளுங்க. You might think that this is funny, but you have to understand the depth of what I'm saying. தேவன் எந்த சபையிலே உங்களை அங்கமாய் சேர்த்தாரோ அங்கே அந்த தேவனோடு உள்ள உறவு, சபையினோடு உள்ள உறவு, போதகரோடு உள்ள உறவு, ஊழியத்தோடு உள்ள அந்த ஐக்கியம், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வேற நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வேறன்னு இருக்கிறீங்க பாருங்க, டோட்டலி ராங். In the church wherein you have to have a strong relationship, you should be right, you should have discipline, but if you're living a life which has no relationship with what is being said, then it's a wrong life. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும் அக்கிரம செய்யக்காரரேன்னு பேர் எடுக்கிற மாதிரி கிரமமற்ற செயல்களை செய்யக்கூடாது. Whatever talents you have, you should not be branded as a wicked person. கிரமமாக நடக்க நாம் பழக வேண்டும். We should learn to walk in discipline. சங்கீதம் 19:11 சொல்லுகிறது. Psalms 19:11 says, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எவைகளால்? தேவ வார்த்தைகளால். அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இதுதான் தேவனுடைய வசனத்தை படிக்கணும், தேவனுடைய வசனத்தால் எச்சரிக்கப்படணும், தேவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டணும். Verse 11 says, by the word of God his servant is warned, and by keeping them there is great peace, that is great reward. நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், so what we learn from here, கர்த்தருடைய பந்தி இருக்கிறது நம்ம ஆண்டவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்.
When there's the communion of the Lord, we have to maintain a relationship with Him properly. ஃபவுண்டேஷனே இல்லாத நிறைய பேர் ஆலயத்தில் இருப்பது வருந்தத்தக்கது. கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷனே இல்லாமல். It's very sad and sorrowful that there is no proper foundation in a few people who are here. There's no proper Christian சண்டே foundation. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நான் சொல்வது என்னவென்றால், பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே ஃபவுண்டேஷனை போடுங்க. So for the Sunday school teachers, what I'm saying is teach them the foundations of Christianity. ஏதோ அவங்களுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி நினைக்காம அவங்க வாழ்க்கையை நம்ம பில்ட் பண்ண வேண்டும், அவர்களை கட்ட வேண்டும். Not just a few activities, but we have to build our children. அதே போல யூத்ஸுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், வாழ்க்கை கட்டுவதற்காக எடுக்கிற முயற்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். And for the youths, I would say you have to try to build your life in the Lord. யூத்ஸுக்கு வெறும் ஈவெண்ட்ஸ் பண்ணுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். Don't just think that we have events. சும்மா ஒரு மீட் கூடுவதனாலே நீங்கள் பெருசா வளர்ந்து விட முடியும் என்றும் கற்பனை செய்ய வேண்டாம். And also don't imagine that because you're gathering, you will grow. ஆனால் உங்கள் லைஃப் கட்டப்பட வேண்டும். நாங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் என்னென்னா, உங்கள் மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் கண் வைத்து ஒவ்வொருவரையும் கவனித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? We concentrate on you and we look at you and we want you to grow up. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தம் என்னை நடத்துவார் என்று நாம் பாடுகிறோம். We sing a song that says the Lord has, I am the apple of the eye and the Lord takes care of me. வாலிப பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கண் வைத்து கவனித்து உங்களை கட்டி எழுப்புகிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் அறிஞ்சிருக்கணும், நீங்கள் உங்களுடைய வீக்னஸ் எங்களுக்கு தெரியும். Dear youths, if we say that we observe you and we உங்களுக்கு concentrate on you, சத்தியத்தில் என்ன தெரியலன்னு எங்களுக்கு தெரியும். it means we know your weakness. We know what scripture you don't know. என்ன புரியாம இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். We know what you don't understand. எங்க பேபி மாதிரி இருக்கிறீங்கன்னு தெரியும். We know where you are child, a baby. எங்க ஒண்ணுமே விளங்காத, சிலருக்கு மேத்ஸ் விளங்காத மாதிரி அப்படியே தலகாஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். Just like how few people don't understand math, we know that where you don't understand certain things. ஆவிக்குரிய விஷயங்கள்ல நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியலன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். We understand and we know that you don't understand certain spiritual உங்களுடைய aspects. கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. We know the reason behind your disobedience. நீங்க தேவனோடு சரியா கனெக்ட் ஆகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும். We know the reason why you don't connect with God properly. நீங்க நிறைய அப்படி இப்படின்னு கதை சொன்னாலும் the real reason நல்லா புரிஞ்சுங்க யூத்ஸ், your pastor knows you. Although you roll your reasons here and there, your pastor knows you. ஆமா, மேய்ப்பன் ஆடுகளை அறிவான். The shepherd knows his sheep. இதை வந்து யூத்ஸ் புரிந்து கொள்ளணும். And the youths should understand this. பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாதுனால தப்பா நினைக்கக்கூடாது. You shouldn't misunderstand that pastor doesn't know anything. பட் நாங்க எடுக்கிற முயற்சி என்னன்னா, we want to build your life. But we try to build your life. ஸோ பேரண்ட்ஸ் இதுக்கு தான் கோஆப்ரேட் பண்ணணும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை போதகர் கஷ்டப்பட்டு கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷனை போட்டு பில்ட் பண்ணுவதற்கு ட்ரை பண்றார். நாம நம்முடைய பிள்ளைகளை இந்த கிறிஸ்தவ ஒழுக்கத்திற்குள்ளே நிறுத்த வேண்டும் என்று பெற்றோர் விரும்ப வேண்டும். And the parents should want and understand that pastor is trying to build your child's life. நிறைய பிள்ளைகளை பெற்றோர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். Many parents control their children. ஆனால் நிறைய பிள்ளைகள் பெற்றோரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். And also many children control their parents. ஸோ சில பிள்ளைகளை பெற்றோரால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. So parents are not able to do anything out of their children. அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. They are weak sometimes. ஸோ இந்த நிலையிலே நாங்கள் என்ன செய்வது? And in these conditions what do we do? நாங்கள் மண்டியிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நல்லா உருவாக்கி கொண்டு வருகிற வாய்ப்புகளுக்கு நேராய் நடத்துவார். When we kneel down and pray, there's a chance that God acts. சர்ச் வந்து பாஸ்டர் கட்டல. The pastor did not build the church. என் சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The Lord said, I will build my church. உங்களை ரட்சித்தவர் ஆண்டவர். He is the one who saved you. உங்களை விடுதலையாக்கினவர் ஆண்டவர். He is the one who delivered you. உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்தவர் ஆண்டவர். He is the one who brought you here. உங்களை வழுவாமல் காக்கிறவர் ஆண்டவர். He is the one who does not let you அவர் slip. வருகிற வரைக்கும் உங்களை உருவாக்க போவது ஆண்டவர். He is the one who will mold you until he அதற்கு ஒரு comes. பாத்திரமாக பயன்படுத்துவது தேவன் போதகரை பயன்படுத்துகிறார். And to mold you, he uses a pastor. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். You have to understand that. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நாம் உருவாக முடியும். Only if you have that understanding, you can grow. இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வார்த்தையால் நான் சீர்திருத்தப்படுகிறேன். What does this verse say? It says, by them your servant is உம்முடைய warned. வார்த்தைகள் எனக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. It warns us.
கடைசியாக இந்த குறிப்பில் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to say another word from here. Do you meet your God daily in the early morning? நீங்கள் தினமும் அதிகாலையில் உங்கள் தேவனை சந்திக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு ஹானஸ்டான பதில் வேண்டும். Do you have an honest answer for this? நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, Irrespective of how old you are, நான் கேட்கிற இந்த கேள்வி புரிந்து கொண்டது என்று சொல்பவர்களும் மட்டும் இன்னொரு தடவை நான் சொன்ன பிறகு நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல வேண்டும். சரியா? இன்னொரு தடவை சொல்கிறேன். நீங்கள் தினமும் அதிகாலையில் தேவனை சந்திக்கிற பழக்கம் உண்டா? do you meet your God daily in the early morning? இங்கே தாங்க இருக்கு. That is where we stand. இங்கே தான் இருக்கு. பிசாசு சில குடும்பங்களிலே ஆட்சி செய்கிறார். Satan is governing certain families. It's very shameful. It's very shameful. அது வெட்கத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. கரெக்ட். இது வெட்கக்கேடான காரியம். எழும்புன உடனே மொபைலில் வாட்ஸ்அப்பை திறக்கிறீங்களே, ஏன்? As soon as you wake up, you open your WhatsApp. What's the reason? யார் மெசேஜ் பார்க்கறதுக்காக திறக்கிறீங்க? Whose message are you going to check? விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்த வசனமா அனுப்ப சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? Did the Lord ask you to send promise verses to believers? நம்ம ஆள்கள் திருப்தி படுறது ஒரு 10 விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்த வசனத்தை அனுப்பிட்டு சந்தோஷப்படுறான். We sometimes get happy when we send a few promise verses to believers. வாக்குத்தத்தம் வாசிக்க தெரிந்தவனுக்கு அனுப்ப சொல்லல ஆண்டவர். The Lord did not ask you to send verses to people who இயேசுவை அறியாத மக்களுக்கு தான் செய்தி கொண்டு போக சொன்னார். He asked you to send them to people who don't know about So the Lord. காலையில முதல்ல யார் மெசேஜை தேடுற? So as soon as you wake up in the morning, whose message are you searching for? இன்ஸ்டா. காலையில் எழும்பின உடனே இன்ஸ்டா. why இன்ஸ்டா? As soon as you wake up in the morning, why Instagram? காலையில் முதல்ல எல்லாமே அதானே. As soon as you wake up, isn't that what you do? காலையில் முதல்ல தேவனை தேடு. Meet with your Lord daily in the morning. எத்தனை பேர் நீங்க இந்த இடத்துல நீங்க சிக்கி இருக்கிறீங்கன்றது தெரியுதா? Do you understand how many of you are caught up in this place? ஏறத்தாழ 47 வருஷம் ஆண்டவர் ஊழியம் செய்றேன். For the past 47 years I've been ministering for the Lord. யாரையும் ப்ளீஸ் பண்ணி இந்த 47 வருஷமா நான் வாழல. I didn't live a life pleasing others. திருமங்கலத்தில் நான் வாலிப பையனா இருக்கும்போது ஊழியத்து போயிருந்தேன். When I was ministering as a youth, மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அங்கே உண்டு. there was a very rich man in the area. அந்த என்னுடைய கூட்டத்துக்கு வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாரும் போய் அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. He came to my meeting and everyone was going and meeting him. அந்த காலத்திலேயே தினகரன் போன்றவருக்கெல்லாம் கூட்டங்கள் நடத்த பல லட்சம் ரூபாய் அள்ளி கொடுக்கிற சகோதரன் அவர். He was a person who used to give generously for various ministers of the Lord. நான் அவரை பார்க்கல. நான் பாட்டில் ரூம் போயிட்டேன். I didn't see him. I just went to my room. என்னை அழைத்தவர்கள் சொன்னார்கள், அண்ணனை பார்த்தீங்களா? The people who called me, they asked me, did you go meet the brother? நான் சொன்னேன், அண்ணனை பார்க்கல, ஏன் என்னன்னு கேட்டேன். And I told them, no, I didn't meet him. Why? What's the reason? ஐயோ அண்ணனை பாருங்க, அண்ணன் நிறையா வேற மாதிரி ஆளுன்னாங்க. And they told me, go meet him. He's a very different person. என்னை அழைத்தவரை பார்த்து வாழ வந்திருக்கிறேன், அண்ணனை பார்க்க அல்ல. And I told them, I have come to live looking at my God, not a person. 47 வருஷமா இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல். For the past 47 years, this has been my lifestyle. அதனால உங்களை யாரையோ ப்ளீஸ் பண்ணணுன்றது எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் உங்க எல்லாரையும் நேசிக்கிறேன். So it's not necessary that I please you, but I love you all. ஏன் உங்களை நேசிக்கிறேன் என்றால், நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவை விட்டு அல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். அவரோடு நீங்கள் உறவாய் வாழ உதவி செய்யத்தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். The reason God has kept me here is so that you can have a proper relationship with him. யாரெல்லாம் உங்கள் மனசாட்சியின் அடியிலே நான் காலையிலே கர்த்தரை தேடாத ஒரு நபராக பல ஆண்டுகள் இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அது சீர்திருத்தம் பண்ணப்படலை என்று உணர்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். If you realize in your heart that you're a person who does not meet God daily early in the morning, you have to take a decision today. அவரை மட்டும் முதல்ல பார்த்துட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. If you look at him in the morning, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. You will have a good life. காலையில நீங்கள் அவரை சந்தித்து விட்டால், If you meet him in the morning, அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. look at him and tell him, ஆண்டவரே, யாரையெல்லாம் பார்க்க கூடாதோ அவங்களெல்லாம் நான் பார்க்க விரும்பல.
and tell him, Lord, I don't want to see people whom I should not என்னை யார் வந்து பார்க்க கூடாதோ அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்திருங்க ஆண்டவரே. see. Lord, whomever you think should not come and meet me, stop them. நாள் முழுவதும் உம்மோடுள்ள உறவிலே வளர உதவி செய்யும். Help me to grow in a relationship with you. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். If we self-examine ourselves, we will not be judged. உங்களை குற்றம் சொல்ல நாங்கள் இல்லை. We have not come here to guilt ஆனால் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய தவறுகளையும் உங்களுடைய குறைகளையும் நீங்கள் உணரவில்லை என்றால் ஒரு ஆபத்தில் மாட்டி இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். But you have to self-examine yourself, and if you don't realize that you are sinning, you are in a trap. உங்களுக்கு திருப்தியாய் நீங்கள் வாழ்வதல்ல வாழ்க்கை. It's not living a proper life is not living a self-satisfactory life. அடுத்த வசனத்திற்குள்ளே நான் செல்ல விரும்புகிறேன். Let's go to the next verse. வசனம் 11 1 கொரிந்தியர் 11:29. 1 Corinthians chapter 11 verse 29. அபாத்திரமாய் அதாவது தகுதி இல்லாமல் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று டிசர்ன் பண்ண தெரியல. டிசர்ன்மெண்ட் பகுத்தறிய தெரியல. Anyone who eats and drinks a judgment on கர்த்தருடைய பந்தி இருக்குது. கர்த்தருடைய பந்திக்கு ஆப்சென்ட் ஆகக்கூடாது. அது எவ்வளோ பெரிய தவறுன்ற ஃபீல் இல்லை. They do not have a feeling that they should not miss the Holy Communion. இந்த வாரம் இந்த மாதம் எடுக்கல ரைட்டு போட்டோம் அடுத்த மாதம் எடுத்து போக வேண்டியதான். அந்த சீரியஸ்னஸ் தெரியல. They don't know the seriousness. They just think, oh, I've skipped this month, let me do it next month. அந்த ஒரு நிதானிக்கிற பழக்கம் இல்லை. They don't know to think. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse say? என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். கர்த்தருடைய சரீரம் எது? What is the body of Christ? சரீரமாகிய சபையை நிதானித்து அறிய வேண்டும். We have to understand the body of Christ, that's the நீங்க church. உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா இன்னைக்கு அப்படியே ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்தா இன்னைக்கு யாரெல்லாம் வரலன்னு உங்களுக்கு தெரியணும். If you've come to the church, if you look around, you will understand who has not come to church. நான் திடீர்னு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து என் ஒய்ஃப்கிட்ட சில பேரை சொல்லி கேட்பேன். வேர் இஸ் தட் பர்சன் கேட்பேன். When I sit next to my wife at church, I will turn to her and sometimes ask, where is that specific person? வராதவங்களை என் மனசு தேடும். My heart will search for people who have not come to church. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க அவங்க வந்த மாதிரி தெரியலன்னு. And she will say, I don't think they've come. எனக்கு புரிஞ்சிடும். சரீரமாகிய சபையிலே இன்னைக்கு யாரோ ஒரு அவயவத்தை காணல. And I will understand that in the body of Christ there is an சரீரமாகிய அந்த சபையை நாம் நிதானித்து அறிய வேண்டும். டிசர்ன் பண்ண வேண்டும். We should have the ability to discern. பகுத்தறிய வேண்டும். Discernment. ஏன் ஆப்சென்ட் ஆகறாங்க? Why are they absent? ஏன் அடிக்கடி ஆப்சென்ட் ஆகறாங்க? Why are they being absent constantly? ஏன் அவங்க ஆவியில பின்னாடி போயிட்டு இருக்காங்க? Why are they backsliding? முன்னாடி இருந்தவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சாலே அது ஒரு பிரச்சனையை தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். If a person who was sitting in the front has started to move back, it means there is a problem. நல்லா சாப்பிடுறவங்க சாப்பாட்டை குறைச்சாலே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். If a person who is eating well suddenly reduces it, it means there's a problem. ரொம்ப சாப்பாட்டை குறைச்சா கடைசில என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். If they reduce their food, you know what will happen. So ஏதோ ஒரு குறைபாடு வரும்போது அதெல்லாம் நடக்கு. All this happens when there is a lack. அதனால சர்ச்சை டிசைன் பண்ணுங்க. So you have to discern his body, the church. உங்களோடு இருப்பவர்களை கேர் எடுங்க. You have to care for the people who is there with you. ஆரம்ப காலத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் சண்டே வந்தா இவங்க ஒயிட் saree தானே கட்டிட்டு வருவாங்க. இந்த அக்கா ஏன் இப்போல்லாம் வர ஒயிட் saree கட்டுறதை நிறுத்திட்டு கலர் சாரிக்கு வந்துட்டாங்க. இந்த அக்காவுக்கு என்ன ஆச்சு விசாரிங்க. You have to learn to go and inquire of people if they change, if they are not like how they were initially. நான் ஒயிட் சாரிக்கு சப்போர்ட் பண்றேன்னு அப்படி தப்பா நினைக்க வேண்டாம். Do not think உங்களுடைய அந்த கமிட்மெண்ட் ஏன் மாறிச்சு? I'm actually focusing on your commitment to the Lord that has changed. அப்பவெல்லாம் அப்படி இருப்பீங்களே அக்கா. Initially you lived a different life. இப்போ ஏக்கா இப்படி ஆயிட்டீங்க? But why have you changed now? அப்போல்லாம் இந்த அண்ணன் எல்லாருக்கும் முன்னாடி நின்று வரவேற்பு கொடுப்பாங்க. இப்போ இந்த அண்ணனை தேடினா கூட கிடைக்க மாட்டேங்கிறாரு. Before you used to do things for the Lord, you used to invite people, but now you're not nowhere to be found. மேட்டர் என்ன தெரியுங்களா? எங்கேயோ சம் ஆவிக்குரிய ப்ராப்ளம். The reason is there is a spiritual backsliding somewhere. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் ஆவிக்குரிய காஸ் ஒன்னு இருக்கு. In anything that happens in a believer's life, there is a spiritual cause behind நீ it. வெற்றி அடைந்தாலும் ஆவிக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்கலாம்.
If you win, there will be a spiritual reason. நீ ஆரோக்கியமா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியத்தை If கண்டுபிடிக்கலாம். you're healthy, there will be a spiritual நீ reason. தோல்வி அடைந்தாலும் ஆவிக்குரிய காரியத்தை கண்டுபிடிக்கலாம். If you fail, there will be a spiritual reason. உனக்கு அடிக்கடி வியாதிப்பட்டாலும் ஆவிக்குரிய காரியம் என்ன நீ கண்டுபிடிக்கணும். If you're constantly sick, there will be a spiritual கண்டிப்பா reason. ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கு. There will surely be a spiritual அதை reason. சீர்படுத்தினா எல்லாம் சரியாகும். When you correct that, everything will be fine. அதை சீர்படுத்தாமல் ஆண்டவரை குற்றம் சொல்லிட்டு இருக்க கூடாது. If you don't correct that and blame the Lord, there is no use. எனக்கு ஏன் இப்படின்னு தயவு செய்து ஒருவரும் சொல்லக்கூடாது. Don't keep thinking why this is happening to me. எனக்கு ஏன் இப்படின்னா நான் ரொம்ப எல்லாத்துலயும் 100% பரிபூர்ணமா இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படின்ற மாதிரி அர்த்தம் அது. If you keep asking why this is for me, it will mean that you are 100% in everything. நீங்க 100% இன்னும் பரிபூர்ணம் ஆகலன்றது உங்களுக்கு தெரியுதா? You have to understand that you are not 100% spiritual. 100% பரிபூர்ணம் ஆகாம எனக்கு ஏன் இப்படின்ற கேள்வி ஏன் வருது? Without being 100%, if you keep asking why this is for me, நீ குறைவுள்ளவன், you lack நீ something. குறைவுள்ளவள், You lack something. அது என்னன்னு கண்டுபிடி. You have to understand what you lack. அநேக நேரங்களில் சின்ன விஷயமா கூட இருக்கலாம். Many a times it can be a very small spiritual thing that you lack. அதை விட்டு நாம் சீர்பட்டால் நம்முடைய வாழ்க்கை நலம் பெறும். When we correct that, our life will be corrected. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. Hallelujah. இந்த இடத்துல ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to say something here. இப்படி எல்லாம் கர்த்தருடைய பந்திக்கு முன்னாடி நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி செய்யறதுனால நம்ம பரிபூர்ணம் ஆயிரோம்னு அர்த்தம் கிடையாது. It doesn't mean that we are going to become complete if we do all this before. லைஃப் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் என்பது இட் இஸ் a process. Having a perfect life is a process. இந்த ப்ராசஸ்ல நம்ம அந்த கரெக்டான ரன்ல இருக்கிறோமான்றதான் பார்க்குறோம். And in this process, are we running correctly? அந்த ப்ராசஸ் அந்த ப்ராப்பர் ரன்னுக்குள்ள நம்ம இருந்தா கடைசி வரையும் தான் சரியா ஓட முடியும். If we are in the run in the race properly, it means we can run till the end. டேவிட் கார்லண்ட் என்று சொல்லப்படுகிறவர் இப்படி சொல்லுகிறார். David Garland says, but not depend on our own merit before his table. கர்த்தருடைய பந்திக்கு முன்னாடி வரும்போது நம்முடைய மெரிட்டை நம்பி நம்ம வரல, ஆண்டவரை சார்ந்து நாம் நிற்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறோம். he says we are not dependent on our own merit before his table, but we are dependent on the Lord. யாரையும் குற்றப்படுத்த கூடாது. You should not judge each other. அடுத்தவங்களை யாரும் குற்றப்படுத்த கூடாது. Do not judge each other. அதனால தான் தன்னைத்தான் அறிந்து அப்படினு சொல்றார். That's why it says self examination. ஒருவேளை உங்கள் கண்கள் பார்க்க if you see something, அவர்கள் சில தவறுகள் செய்திருக்கலாம். if you see them doing something wrong, ஆனால் உங்களுக்கு தெரியாது எப்போ தேவனோடு அவர்கள் ஒப்புரவானார்கள். but you will have no idea when they've received தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒப்புரவாகுதல் என்பது எந்த வேளையிலும் நடைபெறலாம். reconciliation with man and God can happen at any moment. அப்படி நடக்கும்போது அவர்கள் இந்த ப்ராசஸ்ல அந்த லைன்ல கரெக்டா வர்றாங்க. And when reconciliation happens, they are in proper line with God. அதனால இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand that. தேவனுடனே நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். We should have a proper relationship with God. எல்லா விசுவாசிகளையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். We have to check all our believers. எல்லாரையும் நாம் கேர் எடுக்க வேண்டும். We have to care for them. எல்லாரோடும் ஐக்கியமா இருக்க வேண்டும். And we should have a proper fellowship with them. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும். We should love them and have 1 கொரிந்தியர் 10:16-17 என்ன சொல்கிறது? 1 Corinthians chapter 10 verses 16-17 says, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும், நல்லா கவனிங்க, நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. Verse 17 says, for we being many are one bread and one body, for we all partake of that one bread. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். We are all one body. நீங்க அப்பா அம்மாவை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. If you focus or concentrate look at your பிள்ளைகள் parents, தப்பு செய்யும்போது அப்பா அம்மாவுக்கு பயங்கர கோபம் வரும். குச்சி எடுத்து கூட சில நேரம் அடிப்பாங்க. when their children make mistakes, parents get angry. ஆனால் அடுத்த நிமிஷம் அவர்கள் அன்பாய் இருப்பார்கள். But after that they become loving. சரீரமாகிய சபை அப்படித்தான். யாராயிலும் தவறுகள் செய்யும்போது எங்களை மாதிரி ஆவிக்குரிய வழிகாட்டிகளுக்கு பயங்கர கோபம் வரும். The body of Christ is similar to that. When you make a mistake,
ஆனால் உங்களை கட்டி எழுப்புதலே அன்புள்ளவர்களாக இருப்போம். When you make a mistake, there is anger, but after that, it builds you up. நீங்களும் முறையற்ற செயல் செய்பவர்களை பார்த்து கோபப்படலாம், ஆனால் அதே சமயத்தில் அவர்களை நேசித்து வழிநடத்த வேண்டும். You may be angry when you look at people who don't live a proper life, but you have to learn to love them. 1 கொரிந்தியர் 12:13 என்ன சொல்லுது பாருங்க. 1 Corinthians chapter 12 verses 12 and 13 say, எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ரைட், எல்லாம் ஒன்று தான் சொல்றாரு. these verses say that everything is one. ஒரே ஐக்கியம், one fellowship, ஒரே சரீரம், one body, ஒரே ஆவிக்குரிய ஸ்நானம், one baptism, எல்லாம் சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒன்று தான்ப்பான்னு முடிக்கிறார். and he says everyone is equal, everything is one. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? How many of you believe that? இதுக்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. And there is no change. நம்ம அனைவரும் ஒன்றாய் இருக்கிறோம். We all one. அதனால நாம் நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற நம்பிக்கைக்கு விரோதமான கருத்துக்கள் இருந்தால் அதில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். So we should have to self-examine ourselves, and if we have a thinking that we are not one, we have to come out of that. மூன்றாவது குறிப்பு ப்ராக்ரஸ். இந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு பிறகு நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ப்ராக்ரஸ் என்ன? The third point is, after the self-examination or self-realization, what is the progress in our life? 1 கொரிந்தியர் 11:30-31. Let's read from 1 Corinthians chapter 11 verse 30 and 31. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். If we self-examine ourselves, we will not be judged. நாம் இதை சரியாய் ஆராய்ந்து பார்த்தால் முதலாவது நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டிய ப்ராக்ரஸ் நம்பர் 1 என்னன்னா, கர்த்தருடைய பந்தி இயேசு கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ளே ஆழமாக வெளிப்படுத்துகிறது. The Lord's table is a time to reflect upon how to show Jesus Christ's love. ஏன்னா இது ஆண்டவருடைய அன்பை மெடிடேட் பண்ண வேண்டிய நேரம். Because this is a time where we meditate on the love of the Lord. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய அன்பு. 2000 years back, the Lord was waiting for us, and it's His love. அந்த அன்பு இருந்ததனால தான் உங்களுக்காக பலர் ஜெபித்திருக்கிறார்கள். And because people had that love, they prayed for you. உங்களுக்கு சத்தியம் சொல்ல உங்கள் வீடு ஏறி வந்திருக்கிறார்கள். They came to give you salvation. நீங்க தனியா வானத்திலிருந்து குதிச்சு வந்த விசுவாசின்னு ஒருத்தர் நினைக்கக்கூடாது. You shouldn't think that you've just jumped down from உங்களுக்காக heaven. எவ்வளவு பேர் ஜெபித்திருக்கிறார்கள், உங்களுக்கு சத்தியம் சொல்ல எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். There have been so many people who prayed for you to share the gospel with you. இந்த அன்பை ஆழமாய் உணர்ந்து உள்ளும் புறம்பும் இந்த அன்பை காட்ட வேண்டும். You have to realize this love, and you have to project the love. இதுவரை இருந்ததை பார்க்கலாம் வரும் நாட்களிலே சபை மக்களே, சபைக்குள்ளே எல்லார் மேலும் ஒரு ஜென்யூன் லவ் காட்ட ட்ரை பண்ணுங்க. Dear children of God, dear members of the church, learn to show genuine love, the love of the Lord to people with you. சபை வித்தியாசமானது. Church is different. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சபை. It's not how you think it is. சபை என்பது ஒரு சங்கம் அல்ல. Church is not a community. சபை என்பது ஒரு ஊர்க்காரங்க சேர்ந்து வாழ்வதல்ல. It's not a group of people living together. சபை என்பது வேற ஏதோ ஒன்று அல்ல. Church is not something else. தெய்வீக அன்பினால் கட்டப்படுகிற சபை. Church is something that's built out of God's love. ஸோ ஒருவரை ஒருவர் இதுவரை நேசித்ததை விட இன்னும் ஆழமாய் நேசிக்க தேவன் உதவி செய்வாராக. May the Lord help you to love each other more than you've loved them so far. சபைக்கு வெளியேயும் மக்களை நேசிங்க. You have to learn to love people outside the சபைக்கு church. உள்ளேயும் நேசிக்கணும், சபைக்கு வெளியேயும் You நேசிக்கணும். should love them inside the church and outside the church. அதனால தான் வெளியில் உள்ளவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். That's why the Lord says, spread the கிரேட் gospel to கமிஷன், people கிரேட் outside. கமிஷன் அன்பை வெளிப்படுத்துகிற செயல். Great Commission is something that reflects God's love. இங்கே இவாஞ்சலிசம் ட்ரைனிங் வைத்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 40 பேரோ 43 பேரோ நடத்தணும். There were around 40 or 43 people who came for the evangelism training. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நல்லா கவனிங்க, உங்களோட தான் பேசுகிறேன். I was very surprised. பிரச்சனையானவங்களோட தான் பேசணும். We have to speak with people who
who are at fault. பிரச்சனையானவங்களோட பேசணும். We have to talk about the problem to people who are problematic. சில நேரங்களில் நாங்கள் பிரசங்கம் செய்கிறோம். Sometimes we preach. ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல ஒப்பு கொடுக்கிறவர்கள் வாங்கன்னு சொல்கிறோம். We sometimes call people who are ready or commit their lives to spread the gospel. கண்ணை பார்க்குறோம், கண்களில் கண்ணீர் தாரதாரியாக வருது. We look at their eyes, there is tears. கை உயர்த்துங்கன்னு சொன்னால் கை உயர்த்துறீங்க. We ask them to lift your hands, you do that. முன்னாடி வாங்கன்னா முன்னாடி வர்றீங்க. We ask you to come to the front, you do that. ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு இறங்கும்போது But when you go to do that practically, பின்னாடி போயிடுறீங்க. you just go to the back. அப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. So your commitment is in doubt. எதுக்கு கை உயர்த்துறீங்க? Why did you raise your hand? எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? Why did you commit yourself? எதுக்கு முன்னாடி வர்றீங்க? For what did you come to the front? ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நாள் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு To give you a training for 5 days. எல்லா வேலையும் விட்டுட்டு நாங்கள் அதுக்குன்னு இருக்கோம். We've come here leaving all our works. உங்களுக்காக ஜீவனை சிலுவையிலே கொடுத்து ரத்த சிந்தின ஆண்டவருடைய அந்த அன்பை, வேற ஒன்றும் விஷயம் இல்லை, உங்களை ரட்சித்த உங்களுக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தின அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ரொம்ப ரியலைஸ் பண்ணி ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் நடக்குது. We do all this thinking and believing that you understand the love of the Lord who gave you his life. சும்மா ஆண்டவரை நாங்கள் பார்க்க வர்றோம், ஆண்டவர்கிட்ட வாங்கி சாப்பிட வந்திருக்கிறோம் அப்படின்ற ஆளுங்களுக்கு நாங்கள் இதை நடத்துறதில்ல. We don't do this, we don't conduct this for people who think we've just come to receive from the Lord. இல்லை என் ஆண்டவர் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறேன், நான் என் ஆண்டவருடைய அன்பை சொல்ல போகிறேன்னு நீங்கள் சொன்னதுனால உங்கள் மேலே அநியாயத்துக்கு நம்பிக்கை எங்களுக்கு. Because you said that, because you committed yourself to do the Lord's work, we believed you. யாரெல்லாம் வர்றீங்கன்னா முதல் நாள் ஒரு டீம் வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு டீம் வந்துச்சு. When we asked who all are coming, there was a team on Sunday. அடுத்த நாள் மண்டே ஒரு 2 hours பார்த்தா பாதியை காணோம். On Monday, half of them were not there. இது என்ன கிறிஸ்டியன், இவங்க என்ன கிறிஸ்டியன், இவங்களை என்ன லெவலில் நீங்கள் வைப்பீங்க? So what kind of a Christian life are they living? What level are they in? அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா திங்கக்கிழமை வந்தவன செவ்வாய்க்கிழமை வரல. The people who came on Monday were not there on Tuesday. நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் டெய்லி வாங்க, இந்த ஒரு ட்ரைனிங் நடக்குது, முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் 5000 ரூபா தர்றேன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணட்டும். If there's an announcement saying that there is a training in collector's office and after that you will have 5000 rupees. அதுலேயும் சண்டே மார்னிங் சர்ச் டைமில் அவங்க வச்சாங்கன்னா, and that too if they have it on a Sunday morning, சர்ச்சில் ஒருத்தரும் இருக்க மாட்டான், எல்லாம் 5000 ரூபாய்க்காக அங்கே போய் உட்காந்துருவான். there will be no one here at the church, people will be there. உங்களுக்கு புரியுதா மக்கள் எவ்வளவு கேவலமான மனசில் இருக்கிறாங்கன்னு? Do you understand how bad of a mindset people are in? புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன அர்ப்பணிப்பு, உண்மையாவே ஆண்டவர் மேல அன்பா இருக்கீங்களா? You have to understand, do you have நீங்க உண்மையா ஆண்டவர் மேல அன்பா இருந்தால் நீங்கள் அந்த ஆண்டவரை பற்றி பிறருக்கு சொல்லுவதிலே உங்களுக்கு உண்மையான ஒரு தாக்கம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும், உண்மையான ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், உண்மையான ஒரு வேகம் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். If you have true love, you will have a true commitment. இதெல்லாம் இந்த காலங்களில் நிறைய கேள்விகளாக இருக்கிறது. And these things are so many questions that rise up in our church. கடைசியாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், and in the end, if I have to say something, உண்மையா மனசை தொட்டு சொல்லுங்க, இயேசு வந்தா நீங்க போறதுக்கு ரெடியா? touch your heart and say truly, if the Lord comes now, are you ready to go? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? How many of you are ready? இயேசு வந்தா போவீங்களா? சும்மா எல்லாருக்கும் முன்னாடி ஆமென் ஹல்லேலூயா இதெல்லாம் இந்த போலித்தனம் எல்லாம் நிறுத்திக்கணும். If Jesus comes now, will you be ready உங்க to மனசு go? சொல்லுதா ரெடியானு? Is your heart saying that you're ready? உங்க வாழ்க்கை சொல்லுதா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? You have to stop being fake. Is your life saying that you're ready? அப்போ நம்ம என்ன ஃபேக் கிறிஸ்டியன்ஸா? Are we fake Christians? ரைட். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயந்தீர்க்கப்படும். We have to self-examine ourselves. If we judge ourselves, we will உங்களை not be யாரும் judged. குற்றம் சொல்ல வர மாட்டார்கள். No one will come and tell that to us. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையினால் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். But we are being warned by the word of the Lord. போதுமே, நம்முடைய காலங்களை வீணடிக்காமல் ஒரு ஜென்யூனான வாழ்வுக்கு ஒப்பு கொடுப்போம். Let's commit our life to a proper and true life. இயேசுவே என் தெய்வமே, என்மேல்
மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. ஓ இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். Play பண்ணு. 2K kids எல்லாம் முன்னாடி வாங்க. 2000வது வருஷத்துல இருக்கு, அதுக்கு பிறகு பிறந்த பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி வாங்க. All 2K kids. வாங்க எல்லாரும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். எல்லாரும் சொல்லுவோம். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அருமையான பிள்ளைகளே, சபை மக்களே, 2K கிட்ஸை வளர்த்துறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஞானம் தேவை. இது ஒரு வேற பிடிச்சிட்டே இருப்பா தம்பி, பிடிச்சிட்டே இரு. ஒரு எல்லாருக்குமே ஒரு விஸ்டம் வேணும், தேவ ஞானம் வேணும். அவங்க வேறொரு கிரகவாசிகள் மாதிரி நினச்சிட்டு வாழ்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பிள்ளைகள் தான். ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்படி பிள்ளைகளை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவங்க பேசுறது, சிந்திக்கிறது, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அதுலேயும் கிறிஸ்டியன் கான்செப்டுக்கு ஒவ்வாத நிறையா விஷயங்கள் அவங்க லைஃப்பில் இருக்குது. நமக்கே தோணும், இது வேற்று கிரகவாசிகளாக இருப்பாங்களோ, அந்த மாதிரி தான் இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷனை பெற்றோர் நீங்கள் போடணும். பெற்றோர் நீங்கள் என்னெல்லாம் சொல்லித்தர்றீங்க? படிக்கிறது சொல்லித்தர்றீங்க, கவனம் செலுத்துறீங்க, சம்பாதிக்கிறதையும் சேமிப்பு பண்ணுறதையும் மட்டும்தான் சொல்லித்தர்றீங்க. அவங்களுக்கு வேத சத்தியங்களை ஆழமாக சொல்லித்தரல, ஆண்டோடு உள்ள உறவை வலுவாக சொல்லித்தரல. அதனால் நிறைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை விட்டுட்டாங்க, அவங்க இயேசுக்குள்ளே இல்லாமல் போயிட்டாங்க. பெரிய லாஸுங்க அது. நீங்கள் ஆண்டவரை அறிந்து பரலோகத்துக்கு போய் இந்த இங்கே நிற்கிற பிள்ளைகளெல்லாம் பாருங்கள். நாங்கள்லாம் வேற்று கிரகவாசிகள், 2K கிட்ஸு. நீங்கள் கும்பிட்ற சாமியை நீங்கள் கும்பிடுங்க, நீங்கள் கும்பிட்ற சாமியை நாங்கள் எங்கள் ஸ்டைலில் பார்க்குறோன்னு பார்த்தாங்கன்னா, நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போன பிறகு இந்த பிள்ளைகள் வராமல் ஒருவேளை நரகத்தில் உட்காந்து பூரானும் தேளும் கடிச்ச ஆய் உயின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த பிள்ளைகள் பரலோகத்தில் நீங்கள் நானும் பாடல் பாடிடுவேன்
இயேசுவோடு சேர்ந்துடுவேன், எந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. அப்படி நீங்க சந்தோஷப்பட்டு பாடிட்டு இருப்பீங்களா? உங்க சொந்த பிள்ளைங்களுங்க கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களோட பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ இந்த அறநெறிகள் ஸ்ட்ராங்கா வரணும்னு எல்லா பேரண்ட்ஸும் ஜெபிங்க. அங்க இருக்கிற தாய்மார் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆல் மதர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாங்க, ஆல் மதர்ஸ் வாங்க, ஆல் மதர்ஸ் வாங்க. முன்னாடி வந்து பிள்ளைகளை தொட்டு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. உள்ள போங்க, போய் எல்லா பிள்ளைகளுக்காக தொட்டு ஜெபம் பண்ணுங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்காக ஜெபிங்க. மதர்ஸ் வாங்க, ஜெபிங்க. பிள்ளைகளை கண்களை மூடி ஜெபிங்க. இன்னைக்கு என்னடா என்ன நம்மளை வச்சு ஏதோ பண்றாங்க நீங்க நினைக்கலாம், ஆனா நல்லா கருத்தா இருங்க. ஆமென். ஜெபிங்க. இயேசுயா, உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை வல்லமை இழந்தேனையா, வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே தெய்வமே. ஜெபிங்க தாய்மாரே, இவங்க லைஃப் சரியா ஆண்டவருக்குள்ள டீப் ரூட்டடா இருக்க. ஜெபிங்க. இயேசுவே தெய்வமே, மனமிரங்கு. ஆமென். சௌரி ஸ்டெல்லா முன்னாடி வாங்க. ஆமென். ஸ்டெல்லா கையில் ஒரு மைக் கொடுங்க. இந்த பிள்ளைகளுக்காக ஒரு பாரத்தோடு எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க கை வச்சு. ஹல்லேலூயா. மாறாத எங்கள் தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த அருமையான வேலையில தகப்பனே எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு நிற்கிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே ஒருபோதும் உம்மை விட்டு விலகி போகாதபடி தகப்பனே உமக்குள்ளாய் வேரூன்றி வளர நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, அதிகமாய் மேலே அன்பாய் இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உடைய அன்பிலே தரித்திருக்கணும் ராஜா. அதிகாலமே எழும்பி தகப்பனே தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும் ராஜா. ஒருபோதும் தகப்பனே ஒரு நிமிடம் கூட தகப்பனே விட்டு விலகக்கூடாது தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அப்படியாய் நீங்க ஆசீர்வதிக்க முடியாய் செபிக்கிறோம் தகப்பனே. பாவத்துக்கு விலகி நிற்க கிருபை செய்யுங்க ராஜா. உலகத்துக்குள்ளாய் போகும்போது தகப்பனே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி தகப்பனே. அப்பா, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் தகப்பனே அநேகருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ நீங்க கிருபை செய்ய முடியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாய் பிள்ளைகளை வளர்க்க ஒவ்வொரு பெற்றோருக்கு நீங்க ஞானத்தை தருமுடியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எப்போது உமக்கு முன்னுரிமை கொடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, என் தேவனை மாத்திரம் முதலாவது தேடணும்னு சொல்லி தகப்பனே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. உடைய ராஜ்யத்துக்குரிய சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு தருமுடியாய் செபிக்கிறோம் ராஜா. உலக சிந்தனைகளை நீங்க எடுத்து போடுங்க ராஜா. உலகத்துக்கு அப்பா பின்னாடி போகாதபடி தகப்பனே சிலுவைக்கு பின்னாடி நாங்க நிற்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, நீங்க அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்கு நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை காத்து வழி நடத்துங்க ராஜா. பெற்றோரையும் தகப்பனே
தகப்பனே பிள்ளைகளுக்காய் தகப்பனே ஒரு நாளும் கண்ணீரோடு செபிக்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இப்ப இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.